பல்லவி, அம்மா, இந்த பூஜைய இசை யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனியா பண்ணணும். கலசத்தை அவ தனியா கொண்டு வந்து சேர்க்கணும். உதவி பண்ற, ஒத்தாசை பண்றேன்னு இவ அங்க போற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இங்க பாரு பல்லவி, நான் சொல்றதையும் நீ கேட்டுக்கோ. குருஜி தனியா தான் அந்த பூஜை பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவங்க பேச்செல்லாம் நான் மீறுவனா? இசை இருக்காளே, அவ திறமசாலி. அவளுக்கு யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்ல. அவ இந்த பூஜைய சூப்பர் டூப்பர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறா. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, என் ரூமுக்கு போறேன், ஏசிய போடுறேன், ஜாலியா தூங்க போறேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, பாய். இசை மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? பாவம், உன் நம்பிக்கையெல்லாம் வீணா போக போகுது. அம்மனை வேண்டிக்கங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். இவ்வளவு பதட்டமா எங்க போறாங்க? நீங்க சொன்ன பொண்ணு நடக்க ஆரம்பிச்சா மேடம். அவளுக்கு மயக்கம் வர மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை மேடம். ரொம்ப சாதாரணமா நடந்து போற மாதிரி போறா மேடம். இப்பதான் அவ விஷ கலந்த தீர்த்தத்தை குடிச்சிருக்கா. இனிமேதான் ரியாக்ஷனே நடக்கும். நீ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவளை பாக்குறதுக்கு யார் வந்தாலும், அவளுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. புரியுதா? சரிங்க மேடம். இசை, இசை. விஷால், நீ எதுக்கு இங்க வந்த? குருஜி சொன்னதை நீ கேட்டல்ல, அப்புறம் எதுக்கு விஷால் இங்க வந்த? ஸ்ரீஜா உனக்கு அமைதியா இந்த பூஜையை விட்டு கொடுத்ததே உன்னை தோக்கடிக்கணும்னு தான் நல்லா தெரியும். அதான் ஒரு சேஃப்டிக்கு உன் கூட இருக்கலாம்னு நான் வந்தேன். ஐயோ, இந்த பூஜையே நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தான். என்ன இசை, நீ அம்மா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? 2 செக்யூரிட்டி 4 செக்யூரிட்டி லாக் எல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு இந்த கலசத்துல இருக்கு. நீ நம்புறியா? நான் அத்தைய நம்புறேன் விஷால். அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் செய்யறேன், அவ்வளவுதான். நீ இப்போ இங்க இருக்காத. இல்லனா இதையும் அந்த ஸ்ரீஜா கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவா. நீ முதல்ல கிளம்பு விஷால். இந்த பாரு இசை, உனக்கு நான் துணையா வரேன். துணையா? உன்னால நம்ம வீடு வரைக்கும் தானே துணைக்கு வர முடியும். இந்த பாரு இசை, நான் சொன்னா கேளு. நான் பாத்துப்ப விஷால், எனக்கு சாமி துணை இருக்கு. இசை, இசை நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறியே. மேடம், நீங்க சொன்ன பொண்ணோட ஒரு பையன் பேசிட்டு இருக்கா மேடம். அது கண்டிப்பா விஷாலா தான் இருப்பா. இது போதும், நீ அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க மேடம். விஷால், விஷால் கதவு தர. நான் தான் சொல்றேன்ல விஷால் இங்க இல்லன்னு. இப்பயாவது நம்புறீங்களா ராகவ்? இவ்வளவு சொல்லியும் அவன் கிளம்பி போயிருக்கானா? என்னங்க அர்த்தம்? இரு சுபத்ரா, நான் பாக்குறேன். விஷால், விஷால், விஷால் கதவை திறடா. விஷால் வெளியில போயிருக்கிறது தெரியக்கூடாதுன்னு உள் பக்கமா கதவை லாக் பண்ணிட்டு போயிருக்காரு பாட்டி. விஷால், டேய் கதவை திறடா. விஷால், என்ன என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன பாட்டி, இசை அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாளா? டேய்,
உன் ரூம் கதவை எவ்வளவு நேரம்டா தட்டுறது? திறக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? பாட்டி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கதவை திறக்கலன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, ஆமா ஆ, நீ எங்கேயாவது வெளியே போனியா விஷால்? நானா உங்களோட தானப்பா கோயிலுக்கு வந்தேன், வேற எங்கேயும் நான் போலைங்க. ஆ, ஆமா ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? நீ அண்ணிய பார்க்க கோயிலுக்கு போயிட்டதா ஸ்ரீஜா நீ இவ்ளோ நேரம் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் இங்க தானே இருக்கு, இப்ப என்ன சொல்றீங்க அண்ணி? அது வந்து விஷால் மாதிரி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கிட்ட தாண்டி போன மாதிரி பார்த்தேன். என்னம்மா நீ? நாங்களே இசை கலசத்தை சரியா எடுத்துட்டு வரணுமேனு பதட்டத்துல இருக்கோம். இப்படியா விளையாடுவ நீ? இவன் இப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? ஒருவேளை வந்தாலும் வேற யாரையாவது பார்த்திருப்பானோ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி போறா பாரு. இத பாருங்க கடவுளே, உங்களை இந்த வீட்ல எல்லாரும் நம்புறாங்க, நானும் உங்களை நம்புறேன். இசைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ திரும்பி வரணும். So what I'm trying to say is, இசைய பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. போன் வருது பாரு. எடுத்து பேசு. என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி இசை மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? மேடம் நீங்க வேற மேடம், அந்த பொண்ணு எனக்கு என்னன்னு தலையில கலசத்தை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு மேடம். அப்படியா? நான் தானே தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன். அப்புறம் எப்படி அவ மயங்கி விடாம இருப்பா? சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, அவளை கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இரு. யாரும் இல்லாத இடமா பார்த்து அவளை கார் ஏத்தி கொன்னுடு. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? நான் இப்ப தமிழ்ல தானே சொன்னேன், அவளை கார் ஏத்தி கொன்னுடு, புரியுதா? மேடம் அந்த பொண்ணு ஏதோ சாமி வேண்டுதல்னு போயிட்டு இருக்கு, நாங்க போய் அவங்கள ஏதாவது பண்ணுனா அபசகுணமா ஆயிடும் மேடம். எங்க வீட்ல இருக்கிறவங்க இது அபசகுணமா நினைக்கணும்னு தான் நான் கார் ஏத்தி கொல்ல சொல்றேன், புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அதுக்காக தானே கை நீட்டி காசு வாங்கியிருக்க. எக்ஸ்ட்ரா கேஷ் வேணாலும் வாங்கிக்கோ, இப்ப நான் சொல்றத மட்டும் செய், சரியா? சரிங்க மேடம், நீங்க சொன்னதை முடிச்சிட்டு கால் பண்றேன் மேடம். ம். டேய் வாங்கடா போலாம். யாரு யாரு